ගතානුගතික බෝක වගාවත් பாரம்பரிய பயிர்களும் நவீன பயிர்களுக்கும் இடையிலான முக்கிய வேறுபாடாக அமைவது பயிரின் தன்மை. බෝගේ ප්‍රභේද பாரம்பரிய பயிர்களில் நாம் முன்னேற்றகரமான தன்மையை பயன்படுத்துவதில்லை. அதில் விளைச்சலும் குறைவு. එච්චර දියුණු ප්‍රභේද அதில் நாம் விளைச்சலாக பெற்றுக்கொள்வனவற்றோடு பார்க்கின்ற போது ஏனைய பாகங்கள் மிக மிக குறைவு. ප්‍රභේදවල அதன் விகிதாசாரம் ரொம்பவும் குறைவு. ආර්ථික වශයෙන් பாரம்பரிய பயிர்கள் உரமிட்டாலும் பெருமளவு பிரதிபலன் தராது. කොටස් එක බලනකොට உரமிட்டதும் பொருளாதார ரீதியாக நமக்கு அவசியமானது பெருக்காது. වගේම ගතානුගතික அதனால் பாரம்பரிய பயிற்சியில் உரமிட்டதும் சாதாரணமாக மரத்தின் இலைக்குலைகள் தான் அதிகரிக்கும். එච්චර ප්‍රතිචාර அவற்றை விளைவிப்பதாக இருந்தால் சிறந்தது. පොහොර දැම්මම අපිට අර ආර්ථික වශයෙන් இவ்வாறானதில் இலைதலைகள் பெருப்பதினால் பலனில்லை. காய் தான் பெருக்க வேண்டும். වගා කරන அதையும் ஒரு விதத்தில் முன்னேற்ற முறைமை நம்மிடம் இருக்கிறது. දැම්මට அதே போல நோய்களுக்கு தாக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பாரம்பரிய பயிர்களில் ஏராளமானவை நோய்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாதவை. நவீன பயிர்கள் நோய்களை நன்கு தாக்கு பிடிக்கின்றன. அதன்படி நவீன பயிர்களில் விளைச்சல் அதிகம், நோய்களுக்கு தாக்கு பிடிக்கும் ஆற்றல் அதிகம். அதே போல அதில் பொருளாதார ரீதியாக தேவையான பகுதிகளை விருத்தி செய்து கொள்ள முடியும். அதில் விவசாயிக்கு கிடைக்கும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். அதுவே நவீன பயிற்சியின் சிறப்பு. ஆகவேதான் நவீன பயிர்களின் தன்மையை விருத்தி செய்து கொள்ள வேண்டும்.